விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை இப்ப அதிமுக புறக்கணிப்பதா அறிவிச்சிருக்காங்க. விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் தான் நா. புகழேந்தி. இவர் கடந்த மாசம் ஏப்ரல் 6ஆம் தேதி திடீரென உடல்நலக்குறைவு காரணமா மரணம் அடைஞ்சாரு. இதனால விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி காலியா இருக்கிறதா அறிவிச்சாங்க. இதையடுத்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு அடுத்த மாசம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் இப்ப அறிவிச்சிருக்காங்க. இதையடுத்து அரசியல் கட்சிகள் இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தங்கள் கட்சி வேட்பாளர்களை இப்ப அறிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அந்நியூர் சிவா அறிவிக்கப்பட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக டாக்டர் அபிநயா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பாஜக கூட்டணியில பாமக வேட்பாளராக சி. அன்புமணி அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதே வேளையில விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் யாரு அப்படிங்கிற குழப்பம் ரொம்ப நாளா இடிச்சுட்டே வந்துச்சு. இதனிடையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில இன்னைக்கு அந்த கட்சி கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில நடைபெற்றுச்சு. அந்த கூட்டத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிப்பதா முடிவெடுத்திருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிர்வாக திறனற்ற அராஜக திமுக ஆட்சியில ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதா இப்ப அதிமுக அறிவிச்சிருக்காங்க. இப்ப விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.